இந்த தந்தை என்கின்ற உறவு சார்ந்து பேசுவதற்கான மூல காரணம் மகள்களாகத்தான் இருக்க வேண்டும். இந்த உலகிலே அதீதம் தந்தையால் நேசிக்கப்படுகிற உறவு எது என்று கேட்டால் அது மகளாகத்தான் இருக்க முடியும். ஆகவே ஒரு மகளாகவும் இந்த சமுதாயத்திலே ஒரு தந்தையினுடைய உறவு இன்றி தனித்து விடப்பட்டமையால் அடைந்த சவால்களாலும் நான் வாழ்கின்ற சமுதாயத்திலே தந்தையர்கள் இல்லாத ஒரு சமுதாயத்திலே எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் தங்கள் ஊடாகவும் உங்களோடு நான் கலந்துரையாட காத்திருக்கின்றேன். உண்மையிலே அவர் சொன்னார், எந்தையும் தந்தையும் குழாவி மகிழ்ந்ததும் இந்நாடே. அவர் முந்தைய 1000 இந்த நாட்டிலே வாழ்ந்து கழித்த பரம்பரைக்குரிய அழகை தீர்மானிக்கின்ற ஒரு உறவு முறையாக தந்தை இருக்கின்றார். அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இலங்கை நாட்டிலும் சரி, ஏனைய நாடுகளிலும் சரி, தந்தையால் ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு தாயினுடைய பெயரை முகவரியாக இட்டுக் கொள்ளலாம் என்ற சட்ட இயல் இருக்கிறது. ஆனால் அந்த இனிசலை எத்தனை பேர் எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்றால் அதுக்கு கேள்வியாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் தந்தையினுடைய பேர் எழுத்தை முன்னுக்கு பதித்துக் கொள்வது என்பது என்னுடைய வாழ்க்கையின் முதல் முகவரியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுதான் இந்த சமுதாயத்திலே என்னை அங்கீகரிக்கின்ற ஒரு விடயமாக எல்லா பிள்ளைகளுமே இந்த உலகத்தில் அதனை முதன்மையாக ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால்தான் என்னை இந்த உலகிற்கு அறிமுகம் செய்தவர் என்னுடைய தாயாக இருக்கலாம். ஆனால் இந்த உலகை எனக்கு அறிமுகம் செய்தவர் யாராக இருந்தால் அது தந்தையாகத்தான் இருக்க முடியும். ஆகவேதான் எந்தையும் தந்தையும் இந்த நாட்டிலே குழாவி மகிழ்ந்து அவர் பரம்பரையாக வாழ்வதற்கு வேரோடி தலைப்பதற்கு விருதாக இருந்தவர் தந்தை. இந்த தந்தையினுடைய உறவுகள் பற்றியெல்லாம் நாங்கள் பல்வேறு வகையாக எங்களுடைய மாணவி அவர்கள் கூறினார். இந்த தந்தையினுடைய அன்பு என்பது வெளிக்காட்டுவதற்கு உரியது அல்ல, அது உள்ளடக்கப்பட வேண்டிய ஒன்று, கண்டிப்புக்குரியது ஒன்று. காலகாலமாக நாங்கள் எங்களுடைய பரம்பரை அழகிலே தீர்மானிக்கப்பட்டு விட்டோம். ஆனால் எங்களுடைய தமிழ் பாரம்பரியத்திலே என்று நிலவுடைமை பொருளாதாரம் அங்கீகரிக்கப்பட்டதோ, சொத்துக்களினுடைய மேலாண்மை என்று தலை தூக்கியதோ அன்றுதான் இந்த தந்தை வழி சமுதாய, ஆண் வழி சமுதாய அமைப்பு முறையும் சிந்திக்கப்பட்டது. ஆகவே பல்வகையான கற்பு நெறியிலே இருந்து, களவொழுக்கத்திலிருந்து பொய்யும் களவும் தோன்றிய பின்னர் ஐயர் வகுத்தன கரணம் என்கின்ற ஒரு வாழ்வியலுக்குள் நாங்கள் நுழைகின்ற போது ஆண் சமுதாயம் சிந்திக்க தொடங்கியது. தனக்கு பிறக்கின்ற பிள்ளைகளுக்கு தனக்கு உடைமையுரிய சொத்துரிமையை வழங்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. ஆகவே அங்கே பெண்ணுக்கு கற்பு என்கின்ற முலாம் பூசப்பட்டு இருப்பியலிலே கற்பு நெறி அழுத்தமாக பெண்களை சுற்றி வளைக்கப்பட்டது. அந்த காலகட்டத்திலே ஒரு ஆண் தன்னுடைய சொத்து உரிமைக்குரிய வாரிசை தெரிவு செய்வதற்கான ஆண் வழி சமுதாய உடைமை மேலோங்கிய போதுதான் தந்தை வழி சிந்தனைகளும் அதிகமாக கற்கொண்டன. இந்த தந்தை என்பது ஒரு வாழ்க்கையினுடைய அடையாளம், மறக்க முடியாதவர். எவ்வளவுதான் எங்களுடைய கணவர் எங்களை அன்பாக நடத்தினாலும், என்னுடைய மகன் என்னை எவ்வளவுதான் அன்பாகவும் பூரிப்பாக நடத்தினாலும், என்னுடைய வாழ்க்கையினுடைய மறக்க முடியாத அத்தியாயம் எதுவென்று கேட்டால் அது தந்தை என்று தான் சொல்ல முடியும். ஏனென்றால் அந்த தந்தைக்கு இருக்கின்ற மகிமை அந்தளவு. ஆரம்பத்திலே நீங்கள் சொன்னீர்கள், உங்களுடைய கைகளை பற்றி கொள்கின்ற அந்த மெய் தீண்டல் என்று சொல்லுகின்ற அந்த உடம்பிலே இருக்கின்ற எங்களுடைய சின்ன கைகளால் அவர்களை தொட்டு அனுபவிக்கின்ற அந்த அன்பு. உண்மையிலேயே இப்போதெல்லாம் சட்டங்கள் இருக்கின்றன. நாங்கள் பிரசவ வேலைக்காக உள்ளே இருக்கின்ற போது என்னுடைய கணவர் என்னை பார்க்க முடியும், அவரை உள்ளுக்குள்ளே அனுமதிக்க முடியும் என்று. ஆனால் அந்த மனைவி தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுத்து அந்த கணவருடைய கைகளில் கொடுக்கின்ற போது ஆணோ பெண்ணோ அந்த பூந்தளிர்களை தாங்கிக் கொள்கின்ற ஒரு ஆண் மகனுக்கு இருக்கின்ற உணர்ச்சி என்பது உண்மையில் அது சொல்ல முடியாதது. அதனால்தான் தாகூர் சொன்னார், கசிந்துருகும் போதுதான் ஒரு ஆண்மகன் கண்ணியமான காதலனாகிறான். ஆணுக்குள்ளே கசிந்துருகின்ற தன்மை இருக்கிறது. அவன் ஒன்றும் பாறை அல்ல, அவன் காதலுக்காக படைக்கப்பட்ட கண்ணியமான ஆண்மகன். ஆனால் அந்த கசிந்துருகிற தன்மையை ஒரு காதலனாக, ஒரு கணவனாக காட்டிக்கொள்பவர் ஒரு தந்தையாக இருக்கின்ற போது தனக்குள்ளே இறுக்கிக் கொள்கிறார். அதற்கான தேவை என்ன என்று பார்த்தால் சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே. இந்த சமூக அமைப்புகளிலே ஒரு சான்றோனை ஆக்கிவிட வேண்டும் என்கின்ற சமூக கட்டமைப்புக்குள் தந்தை தன்னை வலுவான கண்டிப்புக்குரிய ஒரு நபராக சொல்லுகிறார். அதனால்தான் ஒரு வாலிப காலம் வருகின்ற போது ஒரு மகன் என்ன சொல்லுவார், உன்னுடைய அவர்கிட்ட கேட்டு சொல்லன்னா சொல்லுவான். ஏன் என்று சொன்னால், உன்னுடைய அப்பாட்ட, என் அப்பாட்ட கேட்டு சொல்லமா. இப்ப நான் இது எனக்கு ஒரு பொருளாதாரம் வேணும், அது உன்னுடைய அப்பாட்ட கேட்டு சொல்லன்னு சொல்ல மாட்டான், உன்னுடைய அவர்கிட்ட கேட்டு சொல்லு. ஆனால் அவன் தந்தையாகின்ற போது, அவள் தன்னுடைய தாய்மையை பெறுகின்ற போது ஒரு தந்தை தாயினுடைய பெருமதி உணரப்படும். ஆனால் உண்மையிலே ஒரு தந்தையர் தினத்திலே
அற்புதமான அந்த தந்தை வரலாற்றிலே எதற்காக தந்தையர்கள் பற்றிய சர்ச்சைகளும் இருக்கென்று நாங்கள் நிச்சயம் பார்க்க வேண்டும். இந்த உலகத்திலே நான் பல தந்தையர்களை சந்தித்திருக்கின்றேன். என்னுடைய தந்தை கூட நாங்கள் 5 பெண், அதாவது நான் உட்பட 3 ஆண்கள் ஒரு பெண் பிள்ளையை பெற்றவர். ஏதோ ஒரு காரணத்தினால் எங்களுடைய தந்தையை நாங்கள் விலக்களித்து வாழ வேண்டிய தேவை இருந்தது. என்னுடைய 3 வயதிலே நான் என்னுடைய தாயாரை இழந்தேன். என்னுடைய தந்தையும் மறுமணம் செய்து சென்றார். இந்த சூழலிலே மிகவும் அல்லல் பட்டு நான் இந்த காலத்தை வாழ்ந்து இந்த உலகத்தினுடைய முன்னோடிக்கு வர பல சவால்களை சந்திக்க வேண்டியிருந்தது. ஆனால் என்னுடைய தந்தையார் 2003ஆம் ஆண்டு இறக்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளை நான் தான் அவரை பராமரித்திருந்தேன். இந்த உலகத்திலே கிட்டத்தட்ட 7 வயதிலே நான் வலிக்கு ஆளாக்கப்பட்டு இந்த உலகத்தினுடைய எல்லைகளை முடித்து கொண்டு இந்த உலகத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நினைத்த உயிர்களில் நானும் ஒருவர். ஆனால் அந்த வலிக்கு அப்பால் என்னை தக்க வைத்து என்னுடைய தந்தையினுடைய இறுதி கணங்களிலே நான் 3 வயதில் தன்னை பிரிந்ததை மிகவும் வலிமையாக, மிகவும் இருதயத்தினுடைய கண்ணீரால நான் உனக்கு துரோகம் செய்து விட்டேன் என்று சொன்னார். ஆனால் அந்த உறவு அதை என்னை அதிகமாக தாக்கவில்லை. ஏனென்று சொன்னால் என்னை அவருடைய தந்தையினுடைய தங்கையாகிய மாமி வளர்த்து இந்த துறைக்கு ஆளாக்கி விட்டவர். தன்னுடைய சகோதரன் செய்த ஒரு பிழைக்காக வாழ்நாட்கள் முழுக்களுமே எனக்கு அவர் தாயாக வாழ்ந்து கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் விடை பெற்று சென்றார். ஆகவே என்னுடைய மாமி ஒரு தந்தையாக வாழ்ந்தார். ஆகவே இந்த தந்தையை பற்றி பேசுவதற்கு எனக்கு மிகவும் பெருமதியான ஒரு தருணம் இருக்குன்னு நான் நினைக்கின்றேன். என்றால் இந்த உலகத்திலே ஒரு தந்தை பிழை செய்து விட்டால் அதனால் எங்களுடைய 5 குடும்ப வாழ்வும் சிதைந்தது. 2 அண்ணாக்கள் புலம்பெயர் தேசம், அக்கா புலம்பெயர் தேசம், நாங்கள் ஒரு நாள் கூட ஒன்றாக இணைந்து சாப்பிட்டு வாழ்ந்த காலங்களே இல்லை. ஆகவே இந்த ஒரு தந்தையினுடைய பெருமதி, அதனால் தான் ஔவையார் சொன்னார், எவ்வழி நல்லவர் ஆடவர் வாழ்கிறாரோ அவ்வழி வாழிய நிலனே. இந்த உலகத்திலே கற்பு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரித்துரிமை உடையதுதான். ஆனால் ஒரு பெண் மட்டும்தான் கற்பு நெறியில் வாழ்ந்து இறந்து விட வேண்டும் என்றில்லை, ஒரு ஆணும் கற்பு நெறி வாழ வேண்டும். நான் முத்துத்தம்பி மகா வித்தியாலயத்திலே என்னுடைய 99ஆம் ஆண்டு கல்வியை முடித்து கொண்டு லொஜிக் படிப்பிக்கின்ற ஆசிரியராகவும் மாலை நேரங்களிலே தமிழ் படிப்பிக்கிற ஆசிரியராகவும் இணைந்து கொண்டேன். அந்த காலங்கள் ஒரு அருமையான காலங்கள், என்னுடைய இளமை காலமும் கூட. நான் இப்படி இருப்பதில்லை, அப்போது இன்னும் துடிப்பாக இருப்பேன். ஆகவே அந்த பாடசாலை காலத்திலே என்னுடைய ஒரு மாணவன் என்னை காண்கின்ற போதெல்லாம், நான் கற்பிக்காத மாணவன் என்னை பார்த்து விட்டு ஒதுங்கி செல்வான். ஆனால் ஒழித்து நின்று பார்ப்பான். அப்ப நாங்க என்ன நேரா வந்து பாரன், ஏன் நீ ஒழிச்சு நின்று பார்க்க போது எனக்கு ஒரு கவலையா இருக்கடா, என்ன நீ என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா நேரா வந்து பாரன். அப்ப அவன் சொன்னான், நீங்கள் என்னுடைய அம்மா மாதிரி இருக்கிறீங்களே. எனக்கு அது தொட்டு நின்றது. என்னுடைய அம்மா அங்கிட்டு கேட்டேன். என்னுடைய அம்மா 2ஆம் தாரங்கள் திருமணம் செய்து சென்று விட்டார். உன்னுடைய அப்பா அவரும் 2ஆம் தாரம் திருமணம் செய்து விட்டார். நானும் என்னுடைய தங்கையும் என்னுடைய பாட்டியாரின் அரவணைப்பிலே வளர்ந்து வருகிறோம். நானும் 8ஆம் ஆண்டு முடிச்சு 9ஆம் ஆண்டு வந்து புல்லு புடுங்க போவேன், என்னுடைய தங்கையை நான் காப்பாற்றுவதற்காக என்று அவன் சொன்னான். நான் அப்படி நீ செய்யக்கூடாது. நான் அப்போது யாழைட் என்ற NGOவிலே வேலை செய்து கொண்டும் இருந்தேன் பகுதி நேரமாக. அவனை மத்திய கல்லூரியிலே விடுதி வாழ்க்கையில் கற்பித்து இன்று அவன் ஒரு நல்ல தொழிலிலே இருக்கின்றான். ஆகவே அவன் சந்தித்த போது, அவன் ஓயலுக்கு வருகின்ற போது சொன்னான், என்னுடைய அப்பாவுக்கு மகன் பிறந்திருக்கிறாரன். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், உனக்கு தம்பி பிறந்திருக்கிறான் அப்படித்தானே? இல்லை இல்லை, அது அப்பாவுக்கு மகன். இந்த உணர்வு என்னை சிந்திக்க வைத்தது. நாங்கள் செய்கின்ற பிழைகளை எங்களுடைய பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வார்களா? இந்த கேள்வி என்னிடம் இருந்தது. ஒரு தந்தைக்கு மகன் பிறந்ததை தனக்கு தம்பி பிறந்ததாக அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்னுடைய அப்பாவுக்கு மகன் பிறந்திருக்கிறார். இதுதான் எனக்கும் அவருக்குமான ஒரு உரையாடலாக இருந்தது. ஆகவே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தந்தையினுடைய பெருமதி என்பதே மிக மிக முக்கியத்துவமானது. அது வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாத ஒன்றாகும். எப்போது எல்லாம் இந்த நாட்டிலே நாங்கள் ஒருவர் பிழை செய்கின்ற போது கூறிவிடுகின்றோம், நிரோ மன்னன் ரோம எரித்து கொண்டிருந்த போது பீடியில் வாசித்துக் கொண்டிருந்தான் என்று. இந்த செய்தி உங்கள் அனைவருக்குமே தெரிந்ததுதான். ஆனால் அவனுடைய பின்னணி பற்றி பார்த்தால் மிக மோசமான வரலாற்று தலைவர்களை கூட தந்தையர்கள் தான் உருவாக்கி இருக்கிறார்கள். மிக சிறந்த மகா அலெக்சாண்டர் அரிஸ்டோட்டில் போன்றவர்களை கூட தந்தையர்கள் தான் உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த ரோமபுரியைச் சேர்ந்த நிரோ மன்னன் ஒன்றும் சக்கரவர்த்தி பரம்பரையிலே வந்தவர் அல்ல. அவர் ஒரு தலைமயிர் வெட்டுகின்ற தொழிலாளி வம்சத்தை சேர்ந்தவர். அவருடைய தாயார் மிக அழகானவர், அக்ரீனா. அப்படி அழகான ஒரு தாய் சக்கரவர்த்திக்கு இடையிலே இருவருக்குமான உறவு நீடிப்பொன்று ஏற்பட்டது. அந்த நீடிப்பிலே சக்கரவர்த்தியினுடைய வலையிலே, ரோமபுரி சக்கரவர்த்தியினுடைய வலையிலே விழுந்த அந்த அக்ரீனா என்ன செய்தார் என்று சொன்னால்,
அந்த ரோம சாம்ராஜ்யத்தை தான் ஆள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார். அந்த ரோம அரசனுடைய மகனுக்கு அக்ரீனா நஞ்சு கலந்த பாலை நிரோமன்னனுடைய கைகளால் கொடுக்க வைக்கின்றார். கொடுக்க வைத்த போது நிரோமன்னன் செய்த முதலாவது கொலை அதுதான். பாலை அருந்தி சக்கரவர்த்தியினுடைய மகன் இறந்து விட்டார். அந்த நேரம் சக்கரவர்த்திக்கு அந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது, உங்களுடைய மகன் நஞ்சருந்திய பாலால் கொலை செய்யப்பட்டான். அதற்கு அக்ரீனா அதாவது நிரோமன்னனுடைய தாய் தான் காரணம் என்று. அந்த போதையில் இருந்த அந்த சாம்ராஜ்ய தலைவன் சொன்னான் என்னென்றால், ஒரு அழகியின் கைகளால் நஞ்சருந்துவதற்கு என்னுடைய மகன் கொடுத்து வைத்திருக்கிறான். ரோம சாம்ராஜ்யம் சரிந்தது. சக்கரவர்த்தி வம்சத்துக்குரியவர்கள் இல்லாது போய் அக்ரீனா என்கின்ற அந்த அழகு ராணியினுடைய ஆக்கிரமிப்புக்குள் ரோம சாம்ராஜ்யம் வந்தது. அதன் பின்னர் தாயை கொலை செய்து நிரோமன்னன் ஆட்சிக்கு வந்தான். ஆட்சிக்கு வந்த மன்னன் பீடில் வாசித்து ரோமை பெற்றி எறிந்தார். இந்த செய்தியை நீங்கள் வாசித்து பாருங்கள். அற்புதமான ஒரு காதல் தேசம், அழகான ஒரு தேசத்தை அழிக்கக்கூடிய ஒரு அடிமான சக்தியை அந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய மன்னனை இல்லாத ஆக்கிய வரலாறு யாருக்கு இருந்தது என்றால் அந்த ரோம நாட்டினுடைய சக்கரவர்த்திக்குத்தான் இருந்தது, தந்தைக்குத்தான் இருந்தது. ஆகவே போதைகளிலே எப்போதெல்லாம் ஒரு ஆண்வழி சமுதாயம் அடிமை கொள்ளப்படுகிறதோ அப்போதெல்லாம் அந்த அன்பு குடும்பத்தினுடைய அத்திவாரங்கள் இல்லாமல் போகும் என்பதுதான் இந்த முதன்மையான ஒன்று. இரண்டாவது, அழித்ததற்கு கூறிய நான் ஆக்குவதற்குமான ஒரு தந்தை வரலாறு பற்றி நான் கூறுகிறேன். உங்களுக்கு எல்லாம் தெரிந்ததுதான். அமெரிக்க நாட்டினுடைய ஒபாமா என்று சொல்லப்படுகின்ற ஜனாதிபதி, அவருடைய வெற்றியை நாங்கள் மறக்க முடியாது. அந்த வெற்றிக்காக உழைத்த ஊடக ராணி ஒஃப்ரா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்தவர். தேடி பாருங்கள். அந்த கருப்பு இனத்தை சேர்ந்த ஊடகத்தினுடைய தலைவியாக விளங்கி அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்த அந்த பெண்மணி பற்றிய செய்திகளை பார்த்தீர்கள் என்றால், அவர் ஒரு கருப்பினத்தவ தாய்க்கும் ஒரு வெள்ளைக்கார தந்தைக்கும் பிறந்தவர். ஏதோ குடும்பத்தின் காரணத்தினால் இருவரும் பிரிந்து விடுகிறார்கள். பிரிவதற்கு காரணத்தின் பின்னர் கருப்பின தாயிடம் அவர் வளர்ந்து வருகின்ற போது 14 வயதிலே அவர் கற்பமுற பெற்றார். யாரால்? அவருடைய தாயினுடைய தமையினால் கற்பமுற பெற்றார். அதனால் 15 வயதில் ஒரு குழந்தைக்கு தாயானார். குழந்தை இறந்தே பிறந்தது. இவர்களுடைய அந்த தேசத்திலே அவர் தன்னுடைய விவாகரத்தின் பின்னர் வெள்ளைக்கார தந்தையோடு வாழ்ந்து வருகின்றார். வெள்ளைக்கார தந்தை மிகவும் கடினமான ஒரு கட்டுப்பாடான தந்தை. ஒரு நாளுக்கு ஒரு புத்தகத்தை புத்தகத்தின் பக்கங்களை வாசித்தால்தான் உனக்கு உணவு வழங்கப்படும், கற்பனரையோடு நீ வளர்க்கப்பட வேண்டும் என்று ஒரு குழந்தையை பெற்ற பின்னர் அதனை மிக ஆளாக்கியவர். அறிவிப்பு துறையில் உச்சந்தொட்ட ஒருவர் அந்த பெண்மணி. தன்னுடைய ஊடக வளர்ச்சி மிகவும் அசிங்கமான அழகற்ற ஒரு உருவத்தை உடையவர். அமெரிக்காவின் ஊடக ராணி என்ற பெயரை பெற்றார் என்றால் அவர் தன்னுடைய தந்தையை பற்றி பகிர்ந்து கொள்கிறார். 14 வயதிலே நான் ஒரு தாயாளே, 15 வயதிலே நான் மீளவும் கற்பித்தல் செயற்பாடு ஈடுபட தொடங்கினேன். என்னுடைய தந்தையினுடைய வழிகாட்டாலும் என்னுடைய கண்டிப்பான தந்தையினுடைய ஆளுமையும் என்னை ஊடக ராணியாக்கியது. ஆகவே ஒவ்வொரு மகளினுடைய வளர்ச்சிக்கு பின்னாலும் அவருடைய தந்தையினுடைய பாதங்கள் நிச்சயம் இருக்கின்றன. நீங்கள் கூறியது போல இந்த ஒற்றை குடும்பந்தனில் பொருளோங்க உழைப்பவன் தந்தை, மற்றை கருமங்கள் செய்து மனைமாற்றி காண்பவள் அன்னை. இந்த ஒற்றை குடும்பமாக இருந்த குடும்பங்களிலே பொருளுக்கான முதல்வாதமாக பேசப்பட்டவன் தான் தந்தை. அவனுடைய வரலாறுகள் அவன் உழைப்பதற்காக மட்டுமே ஆக்கப்பட்டவை. ஆனால் இன்று அப்படி இல்லை. ஆண் பெண் என்கின்ற இருவருமே உழைத்து வாழ்கின்ற இந்த சமுதாயத்திலே இந்த முதியோர் இல்லத்திலே எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்ற கேள்வியும் இருக்க வேண்டும். நான் ஒரு முதியோர் சார்ந்தம் என்கின்ற உத்தியோகர். அண்மையிலே ஒரு தாய் வந்திருந்தார். அவருடைய செலவு, அதாவது தன்னுடைய மகனினுடைய செலவை முடித்து கொண்டு வந்திருந்தார். என்னம்மா, எனக்கு முதியோர் இல்லத்தில் இணைகிறதுக்கு விண்ணப்பப்படி வந்தாருங்க. எதற்காக? நான் என்னுடைய பிள்ளையை நானும் அவரும் கதிர்காமத்துக்கு நடந்து சென்றுதான் பெற்ற நாங்கள். ஒரே ஒரு ஆண்மகன், அவர் இறந்துட்டார். மருமகள் என்னை வீட்டை விட்டு திரத்திட்டார். நான் 31 வரையும் இருந்துட்டு போறேன்னு கேட்டான். இது எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு சம்பவம். 31 நாள் வரையும் இருந்துட்டு போறேன்னு கேட்டான். இல்லை வச்சு பராமரிக்கலான்னு சொல்லி திரத்திட்டா நான் முதியோர் இல்லத்துக்கு போகிறேன். முதியோர் இல்லத்துக்கு நீங்கள் நிச்சயம் போக வேண்டும். அந்த முதியோர் இல்லத்தில் இருப்பவர்களுக்கு பின்னால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும். நாங்கள் தந்தையர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம், தாயினுடைய தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த கைகளை பற்றி பிரிகின்ற போது அழுத்தமா பிடிப்பினம், நாளைக்கும் பரவியான்னு கேட்பினம். அந்த உணர்வு, அந்த அனாதையாக்கப்பட்ட சமுதாயம். உண்மையில உங்களுக்கு தெரியும், இளமையில அனாதையாக்கப்படுறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. சரியா? நாங்க வாழ்க்கையில எந்த இடத்துல நாங்க நின்று நிதானிச்சு, நீங்க சொன்ன நீங்க யாழ்ப்பாணம் கரவட்டம் மத்திய மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்கிறக்கே ஒரு கதை இருந்தது. என்னுடைய சகோதரி வேம்படியில கல்வி கற்றவர்.
ஆனால் எனக்கு நான் 7 வயசு வந்த வரையா ஸ்காலர்ஷிப் எழுத முடியல. எழுதையாட்டி நான் ஒரு வகுப்பு கூடத்தான் படிச்சு கொண்டு வர வேண்டும். 79ஆம் ஆண்டு பிறந்து 6ஆம் ஆண்டு எல்லா பரீட்சை எல்லா பிரபல பாடசாலைகளும் என்னை புறக்கணிச்ச நேரம்னு சொன்னா 6ஆம் ஆண்டுல சேர்றதுக்கு நான் 1 வயது கூடவா இருந்தேன். ஆனா ஸ்டான்லி காலேஜ்ல அப்ப இருந்த ராமலிங்கம் அதிபர் என்னுடைய பெரியப்பாவும் இருந்தார் கொண்டு விட்ட அவர் என்னை இணைத்து கொண்டார். ஆனால் என்னை கனரட்னம் மத்திய மகாத்திய ஆசிரியர்கள் ஒரு தந்தையாக வளர்த்து விட்டார்கள். அமைதி அமைதி நீதிபதி நீதிமன்றத்துக்கு வருகிறார் என்ற அந்த வாசிப்பை கேட்ட என்னுடைய நாடக ஆசிரியர் என்னை 6ஆம் ஆண்டில் ஒரு நாடகத்திறனை கண்டார். இன்றைக்கு இலங்கையினுடைய 9 தேசிய விருதுகளிலே 6 தேசிய விருதை நான் நாடகத்தின் சிறந்த ஆற்றுகை, எழுத்தாளர், சிறந்த நடிகை என்பதற்காக பெற்றிருக்கிறேன் என்றால் என்னுடைய ஆசிரியர்கள் தான் காரணம். நான் இன்றைக்கு அதை பெருமையா சொல்லிக் கொள்றேன். ஏனென்றால் நான் ஒரு ஆசிரியராக ஒன்று நிறைய போராடினான். ஆனால் அது எனக்கு கிடைக்கல. நான் வேற வேலையிலே போயிட்டேன். நமது தமிழ் மகாவித்தியாலயத்தில் படிப்பிச்சேன். நான் ஒரு வருகை விரிவுரையாளராக ஜிஏக்கு படிப்பிச்சேன். நான் என்றாலும் ஆசிரியர் தொழில் உங்களை பார்க்கின்ற போது எனக்கு லேசான பெறாமையும் இருக்கிறது. நான் ஒரு நல்ல ஆசானா வளரணும்னு நினைச்சேன். நான் என்னுடைய வாழ்க்கை சமூக சேவைக்காக அர்ப்பணிக்கப்பட்டு வேறொரு திசைக்கு போயிடுச்சு. உண்மையிலேயே மகா அலெக்சாண்டர் சொல்லுவார், நான் இந்த உலகத்துக்கு வருவதற்கு காரணம் என்னுடைய தாய் தந்தையர், இந்த உலகம் என்னுடைய காலடிக்கு வருவதற்கு காரணம் என்னுடைய ஆசிரியர்கள். எனக்கு உண்மையிலே தந்தை தாயினுடைய அரவணைப்புக்கு அப்பால் அருமையான ஆசிரியர்கள் கிடைத்திருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், என்னுடைய வாழ்வகத்தினுடைய தந்தை என்று சொல்லப்படுகிற கந்தரியா ரவிசர், அவருக்கு அப்போ இளம காலம். இந்த கிசுகிசுப்புகள் ஆண் பெண் வரலாற்றில் இல்லாதது இல்லை. நாங்கள் ஏஎல் படிக்க அவரை கையை பிடிச்சி தான் கூட்டிட்டு போறது. அவருடைய மனைவி அழகான அற்புதமானவர், அவர் நல்ல ஒரு பாடத்திறன் உள்ளவர். அப்படி கூட்டிக்கின்ற போது பெண் ஆசிரியர்களுக்கு இடையிலே கொஞ்சம் சலசலப்பு இருக்கும். இது என்ன ரவிசர நடுவே பொம்பளை பிள்ளைகள் கையை பிடிச்சி கூட்டி கொண்டு நம்ம. ஆனால் சார் அதை சிம்பிளா சொல்லுவேன், என்னுடைய மனைவிக்கும் என்னை கையை பிடிச்சி தான் கூட்டிட்டு போகணும் என்ற தேவை இருக்குன்னு தெரியுமா. அற்புதமான ஒரு ஆசிரியர். எப்போதெல்லாம் ஒரு செய்யுள் கோவை புத்தகத்தை கூட வாங்குவதற்கு வழியில்லாத அந்த வறுமை காலத்தில் நான் வாழ்ந்த போது பரீட்சையிலே அதிக புள்ளிகளை பெற்றாள் என்பதற்காக தமிழில் உள்ள அத்தனை புத்தகங்களையும் வாங்கி தந்த அருமையான ஆசிரியர். ஆகவே நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், இன்றைய தினத்திலே இந்த தந்தை என்கிற உறவு மிக மிக மேன்மையானது. அந்த உறவால் புறக்கணிக்கப்பட்டால் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு கூட முடியாது என்கின்ற அவலச்சூழல் ஒன்று இருக்கின்றது. தாயினுடைய அரவணைப்பு தேவை, தந்தையினுடைய வழிகாட்டல் தேவை. ஆனால் அத்தனையையும் வென்று வருவதற்கு ஆசிரியர்களின் உளநலமும் தேவை. இன்றெல்லாம் ஆசிரியர்கள் சர்ச்சைக்குள்ளாகிறார்கள். உங்களுக்கெல்லாம் முந்தைய அடிக்க உங்களுக்கும் தெரியும், மேசைக்கு கீழே விட்டு மெட்சர் அடிச்சிருந்தா அடுத்த பக்கத்தால வர மட்டும் முதுகில் அடிப்பேன். கையில புற்றுள்ள இந்த கரப்பக்கத்தால மெட்சர் அடிப்பார். அதாலே நான் சொல்றேன், ஐயோ மெட்ஸே வேணாம். அப்படி ஒரு அலர்ஜியை ஏற்படுத்தியது இந்த கணித பாடத்தில். அவ்வளவு ஒரு கண்டிப்பு இருந்தது. ஆனால் அற்புதமான கண்டிப்பான ஆசிரியர்களை இன்றைக்கு நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஏனென்றால் நாங்கள் இன்று நிலைந்து இருக்கின்ற போது என்னுடைய ஆசிரியர்கள் எல்லாம் மணிவிழா கண்டு விட்டார்கள். ஆனால் சொல்லுவார்கள், தர்மினி நீ நல்லா இருக்கிற, சந்தோஷப்படுறேன். அந்த ஒற்றை வார்த்தைகளில் தொலைந்து போகிறது என்னுடைய அத்தனை துன்பங்கள். ஆகவே இந்த வாழ்க்கையிலே அற்புதமான அழிக்க முடியாத இடத்தை பெற்றவர் யாராக இருக்கின்றால் அது தந்தை தான். இந்த தந்தை வழி சமுதாயம் என்பது எங்களுடைய அடையாளம் அல்ல, அதை பேசிக்கொண்டு இருப்பதற்கு இன்றையெல்லாம் பல தந்தையர்கள் சர்ச்சைக்குரியவர்களாக ஆக்கப்படுகிறார்கள். தந்தையர்கள் துஷ்பிரயோகம் தங்களுடைய மகள்களை செய்து விட்டார் என்றே எங்களிடம் நிறைய பிணக்குகள் இருக்கின்றன. ஆனால் அது எதற்காக செய்யப்படுகிறது என்று பார்த்தால், ஒரு சுயமான தந்தையினால் அது நிச்சயம் செய்துவிட முடியாது. அவன் போதையில் இருக்கின்ற போது அந்த போதையினால் வருகின்ற விளைவுதான் அந்த தந்தை. ஆகவே அப்பழுக்கற்ற ஒரு உறவான அந்த தந்தையை கூட நீ தந்தைக்கு பக்கத்துல போகாத, அப்பா தொட்டா பழகாத, அப்படி சொல்லுகிற ஒரு சமுதாயமாக நாங்கள் மாறிவிட்டோம். இன்றெல்லாம் என்னோட தந்தைக்கு உரியான ஒருவர் தன்னுடைய தலையிலே தொட்டு ஆசீர்வாதம் தருகின்ற போது, தன்னுடைய தோளிலே தன்னுடைய மகளுக்கு தொட்டு தட்டி கொடுக்கின்ற போது, தன்னுடைய மகளை அரவணைத்து முத்தமிடுகின்ற போது அடைகின்ற அந்த மகிழ்ச்சி, கன்னத்தில் முத்தமிட்டால் கல்வரிதான் கொள்ளுதல்லவோ, அந்த மகிழ்ச்சி ஒரு தந்தையிடம் இருந்து கிடைக்கின்ற போது அது அளப்பெரியது. அதையெல்லாம் ஒரு துஷ்பிரயோகம் என்று நாங்கள் தள்ளி வைத்து விட முடியாது. எத்தனையோ தந்தையர்களினுடைய அர்ப்பணிப்பு நிறைந்தது இந்த பூமி. அதாவது நாங்கள் பெண் தலைமைத்துவ குடும்பங்களை பற்றி மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறோம், ஆண் தலைமைத்துவ குடும்பங்களை பற்றி பேசுவதில்லை. இந்த போரினால் யுத்தத்தின் சத்தத்திலே தொலைந்து போன எங்களுடைய சரித்திரத்திலே, புறாக்களின் இரத்தத்திலே ஒப்பமிட்ட இந்த பூமியிலே எத்தனையோ தந்தையர்கள் தங்களுடைய திருமணங்களை பற்றி கூட சிந்திக்காது அவர்களை வளர்த்து நல்லாக்கி அவர்களுக்கு ஒரு அடையாளம் தந்தவர்கள் எங்களுடைய ஈழ வரலாற்றின் தந்தையர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆகவே மறுமலர்ச்சி மிக்க இந்த தந்தையர் தினத்திலே
இங்கே இருக்கின்ற அத்தனை தந்தையர்களும் உங்களுடைய அர்ப்பணிப்பான நிறைந்த பாதங்களிலே அற்புதமான புதல்வர்களை பெற்றிருக்கிறீர்கள். அவர்களுக்காக போராடி போராடி உங்களுடைய வாழ்க்கைகளை உங்களுடைய ஆசைகளை துளைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்களை பாடசாலைக்கும் தனியார் கல்லூரிகளுக்கும் இறக்கி ஏற்றுவதில் கூட உங்களுடைய வாழ்நாட்களை துளைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அற்புதமான அந்த நொடி பொழுதுகளையும் அந்த அன்பான அரவணைப்புகளையும் இந்த பொழுதல்ல எந்த பொழுதுகளிலும் நினைவு கூறக்கூடிய ஒரு தந்தையர் தினமாக இது அமைய வேண்டும்.